ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். தயாரா? கொஞ்சம் யோசிங்க. அதிகாரமே இல்லாதவங்க கிட்ட உங்க முடிவுகளை ஏன் நியாயப்படுத்துறீங்க? ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க பலத்தை இழக்கிறீங்க. நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க உங்க கையில இருக்கும் அதிகாரம் அடுத்தவங்க கைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்தவங்க அங்கீகாரம் வேணுங்கிற இந்த எண்ணம் சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள ஆழமா விதைக்கப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறை. அங்கீகாரம் தேடுறது உங்க பலவீனத்தை காட்டும். ஆனா சுயாதீனமா இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கும் அசைக்க முடியாத அமைதியான உறுதியை காட்டும். நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? நீதிபதியா இருக்க வேண்டிய நீங்களே உங்களுக்கு நீங்களே குற்றவாளியா மாறிடுறீங்க. நியாயப்படுத்த தொடங்கும் அந்த நொடியே உங்க பலம் போச்சு. இந்த பலவீனத்தை வச்சு மக்கள் உங்களை ஈஸியா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு ஒரே தீர்வு உணர்ச்சி பூர்வமான சுயாதீனம் தான். உங்க மதிப்பு யார் விமர்சனத்துக்கும் உட்பட்டதில்லைங்கிற அசைக்க முடியாத உறுதி இது. உங்களை நீங்களே அங்கீகரிக்கும் போது பொது கருத்துக்கள் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. உண்மையான அதிகாரம் எப்பவும் அமைதியா தான் இருக்கும். உங்க மௌனம் மத்தவங்களோட பாதுகாப்பற்ற தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லாதீங்க. ஒரு வியூகவாதியா உங்க ஆற்றலை சேமிச்சு உங்க வெற்றியை மட்டும் பேச விடுங்க. நீங்க பேசுற வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திருப்ப முடியும். ஆனா உங்க மௌனத்தை யாராலையும் குறுக்கு விசாரணை செய்யவே முடியாது. விளக்கம் கொடுத்து விவாதங்களை வளர்க்காதீங்க. மௌனம் மூலமா மக்களை பழக்குங்க. அது உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒருத்தரா மாத்தும். சரி, இதை எப்படி நிஜத்துல செயல்படுத்துறதுன்னு பாப்போமா? இந்த 3 வழிகளை பின்பற்றுங்க. உங்க அதிகாரம் உங்க கைக்கு வந்துடும். யாராவது ஏன்னு கேட்டா நான் அப்படி முடிவு செஞ்சேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த சங்கடமான அமைதி அப்படியே கொஞ்ச நேரம் நீடிக்கட்டும். செய்ய வேண்டி இருந்ததுன்னு சொல்லாதீங்க. நான் தேர்ந்தெடுத்தேன்னு கெத்தா சொல்லுங்க. அடிப்படையும் வார்த்தைகளை உங்க அகராதில இருந்தே தூக்கி போடுங்க. இந்த பழக்கத்தை நீங்க ஏத்துக்கும் போது உங்க மனசு அமைதியாகும். உங்க இருப்புக்கே ஒரு மிகப்பெரிய மரியாதை தானா தேடி வரும். நீங்க ஒன்னும் குற்றவாளி குண்டல இல்ல. உங்க முடிவுகளோட விளைவுகளை சந்திக்காத யார்கிட்டயும் எந்த விளக்கமும் கொடுப்பதை உடனே நிறுத்துங்க. நான் யாருக்கும் விளக்கம் தர வேண்டியது இல்லைன்னு உறுதியா இருங்க. அவங்க குழப்பம் அவங்களுக்கே இருக்கட்டும். நீங்க உங்க இலக்கை மட்டும் பாருங்க. இப்ப சொல்லுங்க, குற்றவாளியா தொடர்ந்து அனுமதி கேட்பீங்களா இல்ல அதிகாரம் கொண்ட நீதிபதியா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில.